எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது. இது போன்ற உருட்டல் மறுத்தல் எல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும். பாஜகவால் எடப்பாடி பழனிசாமி மிரட்டப்படுவதாக அமைச்சர் சேகர்பாபு கூறியதற்கு செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிமுக பாஜகவிடம் அரக வைக்க பார்க்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? கூட்டணி முடிவுக்கு முன்ன நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன நிலையில 650 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வரி வைப்பு செய்ததாக அமலாக்கத்துறை கூறியிருக்கு. இதை வச்சு அவங்க அமித்ஷாவிட சரணடைஞ்சிருக்காரா? நேற்றையிலிருந்து ஊடகங்களில் நெட்டிசன்கள் போடப்படுகின்ற பதிவுகளும் அதேபோல் ஏற்கனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய பேசிய பேச்சுக்கள், குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும், குறிப்பாக அந்த கட்சியுடைய ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் வைரலாக பறந்து கொண்டிருக்கின்றன. திடீர் அழைப்பு டெல்லிக்கு எதற்கென்று மத்திய உள்துறை அமைச்சருடைய சார்பில் எந்த விதமான பதிவும் வெளியிடப்படவில்லை. அதேபோல் நேற்று சந்தித்து வந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் எதற்காக சந்தித்தோம் என்ற விளக்கத்தையும் கூறவில்லை. ஆனால் ஒரே ஒரு விளக்கத்தை இவர் சந்தித்து விட்டு வந்தவுடன் உள்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ்தல வலைப்பக்கத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில்தான் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கப்படும் என்றார். விமான நிலையத்தில் வைத்து அவர் எதிர்க்கட்சி தலைவரை கேட்கின்ற பொழுது மழுப்பலான பதில்தான் சொன்னாரே தவிர உறுதியாக அவருடைய தலைமையில்தான் தேர்தல், அவருடைய தலைமையின் கீழ்தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதிப்பட கூறவில்லை. ஆகவே டெல்லி மிட்டா மிராசுகள் நிறைந்த பகுதி என்பதை காட்டுகின்ற வகையில் நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது. இது போன்ற உருட்டல் மறுத்தல் எல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும். ஆகவே வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களை வளைக்க முற்படுவது இயற்கைதானே. மீனவர்களை தாக்குவது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது, படகுகளை சேதப்படுத்துவது, அவர்களை கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி, கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் நிவாரணம்லாம் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம். யாருக்கு உருட்ட மிரட்டல? எங்க உருட்ட மிரட்டல? நாங்க ஆட்சியிலே இருக்கிற உருட்ட மிரட்டல. ஆட்சிக்கு வந்தா உருட்ட மிரட்டல அப்ப பதில் சொன்னா சரியா இருக்கு. நாங்க ஆட்சியிலே இருக்கிறோம், எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம். எதிர்கட்சியிலே உருட்டல் மிரட்டல் இருக்கு. இப்படி இருந்த ஆளுங்கட்சியானா என்ன ஆகுறது? அதை நீங்க கண்டுபிடிங்க சார், கண்டுபிடிங்க சார், யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நாங்க போட்டுருக்கிறோம். சார், உங்க ஆட்சியில இருந்ததை விட இப்ப சட்டம் ஒழுங்கு சீராதான் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. உங்க ஆட்சியில அதிகமான கொலைகள் குற்றம் இருந்தது. இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே பத்திரிகையாளர். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்க எதிர்கட்சி. ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். அப்படின்னா உங்கள் பத்திரிகையில் வர்ற செய்தியும் ஊடகத்தில் வர்ற செய்தியும் தவறா? நீங்கள் தானே பத்திரிகையில் போடுறீங்க, இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க, இந்தந்த இடத்துல கொலை நடக்குது, இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வருது. அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். நாங்களா எந்த கருத்தும் சொல்வதில்லை. நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம்.